Welcome to my channel Jayashree Narayanan Creations. இந்த எபிசோட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட். இதில் நம்ம பார்க்க போகிறது இன்றைக்கி இந்த மாதிரியான கேரளா மியூரல் ஹேண்ட் பெயிண்டட் ஹேண்ட் கிராஃப்டட் பெண்டன்ட் ஜுவல்லரி. ஸோ பெண்டன்ட் ப்ளஸ் இந்த அட்டாச்மெண்ட்ஸும் நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக ஃபுல் வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போது நம்ம இதை எப்படி செய்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன மெட்டீரியல்ஸ் ரிக்வயர்ட் அப்படின்னு பார்க்கலாமா? பாருங்கள், எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான பீஸ், ஒரு டிசைனர் பீஸ் மாதிரி இருக்குது. சம்திங் எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது. இது வந்து கிளே கிராஃப்டட் அண்ட் ரெசின் இதில் போர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபுல் வீடியோவும் பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? மெட்டீரியல்ஸ் பார்த்துட்டு அப்புறமா என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேரளா மியூரல் பெண்டன்ட் செய்யறதுக்கு என்ன பொருட்கள் தேவைன்னு பார்ப்போமா? ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நமக்கு பேஸ் செய்யணும் இல்லையா? ஸோ அந்த பேஸ்க்கு நம்மளுக்கு இந்த மாதிரி ஃபெவிக்ரில் மோல்டிட் கிளே எடுத்துக்கோங்க. ஓகே, அண்ட் தென் கலர்ஸ். ஆஃப்கோர்ஸ் கலர்ஸ் இந்த மாதிரி பேக் இப்போது மார்க்கெட்டில் கிடைக்கிறது, இதை வாங்கிக்கோங்க. இதில் இருக்கிற கலர் தவிர நம்மளுக்கு இந்த ஆரஞ்சு வேணும். ஸோ ஆரஞ்சு ஒரு சின்ன பேக்கோ இல்லை ஏற்கனவே நீங்கள் பண்ணுறவங்களா இருந்தால் உங்கள்கிட்ட இந்த கேரளா மியூரல் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த ஆரஞ்சு இருக்கும், அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்பார்ட் ஃப்ரம் தட் ப்ரஷஸ் வேணும், ஒரு ரவுண்ட் அண்ட் ஒரு ஃப்ளாட் ப்ரஷ். அண்டு அந்த செயின், அந்த பெண்டன்ட்லாம் பெண்டன்ட் அண்ட் சைடு அட்டாச்மெண்ட்ஸ்லாம் நம்ம அலைன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இது மாதிரி பிளாக் கார்டு வேணும். அண்ட் தென் இந்த கார்டு அண்ட் அதர் ஸ்டப்ஸ் ஓட்டுறதுக்கு நம்மளுக்கு இந்த ஃபெவிகால் வேணும். ஸோ இதுதான் இந்த மெட்டீரியல்ஸ் ரிக்வயர்ட். ரொம்ப ஒரு சிம்பிளாக ஈஸியாக பண்ண போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். புதுசாக பார்க்குறாங்களா இருந்தால் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? இந்த மோல்டிட் கிளேயில் நம்மளுக்கு 2 காம்பவுண்ட்ஸ் இருக்கும். அந்த 2ஐயும் எடுத்துகிட்டு ஜஸ்ட் நம்மளுக்கு வேணுங்கிறது ஒரு ஹாஃப் தான் வேணும். ஆனால் நீங்கள் பிகினஸாக இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி ஒரு பீஸாக நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட் ஒரு ஸ்மால் போர்ஷன் ஃப்ரம் த ஹார்ட்னர் அண்ட் ஸ்மால் போர்ஷன் ஃப்ரம் த ரெசின் எடுத்துக்கோங்க. அது 2ஐயும் அதாவது ஈக்குவல் ப்ரொப்போர்ஷனாக எடுத்துகிட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒயிட் டோ கிடைக்கும். இப்போ மிக்ஸ் பண்ணலாமா? இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பிகினர்ஸ்க்காக நான் சொல்லித்தரேன். ஏன்னா இது நிறைய பீஸ் நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். அதுக்காக இந்த குவான்டிட்டி, ஒரு சின்ன நெல்லிக்காய் சொல்லுவோம்ல, அரை நெல்லிக்காய்னு சொல்லுவோம்ல, அந்த சைஸ் இருந்தால் போதும். அந்த 2 காம்பவுண்டையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கிளியர் ஒயிட் டோவை ரெடி பண்ணிடுங்க. கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் பவுடர், டால்கம் பவுடர் டஸ்ட் பண்ணிவிட்டு இதை 2ஐயும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். நம்மளுக்கு முதல்ல ஒரு பீஸாக நம்ம செய்ய போகிறோம். கொஞ்சமான குவான்டிட்டி நம்மளுக்கு போகும். இப்போது நம்மளுக்கு இந்த கிளே ரெடி ஆகிடுது. கொஞ்சம் டால்கம் பவுடரை இந்த பிளாங்கில் டஸ்ட் பண்ணிக்கோங்க. அது மேலே இதை வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பாட்டில் கேப் எடுத்து எந்த சைஸ் உங்களுக்கு சர்க்கிள் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இருக்கேன். நான் இதுதான் எடுக்க போகிறேன். இதெல்லாம் சைடு அட்டாச்மெண்ட்ஸ், மெயின் பெண்டன்ட்டுக்கு சைடு அட்டாச்மெண்ட்ஸ். ஸோ இந்த கேப் எடுத்திருக்கேன், ஒரு பாட்டிலுடைய கேப் எடுத்திருக்கேன். இப்போது இந்த கிளேயை நம்ம ஃப்ளாட்டன் பண்ணிக்கலாம். ஒரே லெவலாக பண்ணணும். குக்கீஸ் கட்டர் இருந்தால் கட்டர் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஒரு லிட்டு யூஸ் பண்ணி அது மேலே வச்சு நல்லா அழுத்தி அந்த ரவுண்ட் ஷேப் அப்படியே எடுத்துடும். இப்போ பாருங்கள், நம்ம அந்த ரவுண்ட் ஷேப் கட் பண்ணியாச்சு. ஒரு எம்டி ரீஃபில் எடுத்துக்கோங்க. ரீஃபிலுடைய பேக் சைடால் நம்ம கார்டு ஆட் பண்ணுறதுக்கு நம்ம 2 ஹோல்ஸ் போடணும். 1 அட் தி டாப் அண்ட் எக்ஸாக்டாக அட் த பாட்டம் இன்னொன்று போடணும். ஸோ இது கரெக்டாக வச்சுக்கோங்க. ரவுண்ட் ஷேப் பர்ஃபெக்டாக இருக்கட்டும். இப்போது இந்த ரீஃபிலால் நம்ம 2 ஹோல் போடலாம். ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு அப்படியே இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹோல் வந்துடும். ஸோ அதே மாதிரி இப்போ ஆப்போசிட் சைட் அதுக்கு நேர் கீழே பண்ணுங்கள். இப்போ ஒன் சைடில் நம்ம பண்ணதுக்கு அப்புறமா மெதுவாக இந்த பீஸை திருப்பி போட்டுட்டு இந்த சைட்லேருந்து ஒரு வாட்டி இந்த ஹோல் நம்ம கரெக்ட் பண்ணணும். ஏன்னா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லையா? நம்ம அந்த ப்ரெஸ் பண்ணுறதுனால அந்த கிளேயெல்லாம் கொஞ்சம் டிஸ்டர்ப்டாக இருக்கும். ஸோ 2 சைட்லேயும் நம்மளுக்கு ஒரே மாதிரி இந்த ஹோல்ஸ் பர்ஃபெக்டாக இருக்கணும். இங்கே பாருங்கள், ஒயிட் இருக்குது. ஸோ இந்த ஒயிட்டை தான் நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த பீசஸில் அடிக்க போகிறோம். அடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்கும். இதில் நம்ம அடுத்த ஸ்டெப் பண்ணலாமா?
ரொம்ப சிம்பிள். ஒரு நல்ல ஒரு ஃப்ளாட் ப்ரஷ்ஷால் நீங்கள் வந்து இந்த நான் 8 பீசஸ் வேணும் எனக்கு அட்டாச்மெண்ட்டுக்கு. ஸோ 8 பீசஸ்க்கும் நம்ம ஒயிட் பேஸ் கொடுத்துடணும். பேஸ் கொடுத்துட்டு அடுத்த ஸ்டெப் என்னன்னு இப்போ பார்க்கலாம். நம்ம இது கேரளா மிரல் பெண்டன்ட் ஜுவல்லரின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதோடைய பேட்டர்ன்ஸ் இதை எடுத்து நம்ம இதில் ட்ரா பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பென்சிலால் நம்ம அவுட்லைன்லாம் ட்ரா பண்ணிடலாம். இப்போ இந்த 2 ஹோல்ஸையும் நீங்கள் மையமாக வச்சுட்டு அதில் வந்து லைன்ஸ் ட்ரா பண்ணலாம். ஃபஸ்ட்டு லைன் இந்த ஹோலுக்கு ஜஸ்ட் அ லிட்டில் அபவ் ஒரு சின்னதாக ஒரு கர்வ் போடுங்க. அதுக்கப்புறம் அது பக்கத்தில் இன்னொரு பேரலல் கர்வ் போட்டுருங்க. தென் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேப் விட்டுட்டு இன்னொரு லைன் போடுங்க. லைட்டாக ஆஸ் லைட் அஸ் பாசிபிள் ட்ரா பண்ணுங்கள். அப்புறம் இந்த கேப் கொஞ்சம் பெருசாகவே இருக்கட்டும். ஸோ ஜஸ்ட் பிலோ த டாப் ஹோல் இன்னொரு கர்வ் இப்படி ட்ரா பண்ணிடலாம். தென் அங்கே ஒரு குட்டி பேரலல் கேப் ஒன்று போடுவோம். ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து பேட்டர்னில் நம்ம பண்ண போகிறது. ஸோ இதுதான் பேசிக் ட்ராயிங் ஆன் த கிளே. ஸோ இந்த கிளே வந்து நம்ம ரெடி பண்ணிவிட்டு காஞ்சதுக்கப்புறமா இந்த ஹோல்ஸ்லாம் போட்டு நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறமா பேஸ் ஒயிட் கோட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த மாதிரி லைன்ஸ் எல்லாம் ட்ரா பண்ணலாம். இப்போ இதில் நம்ம பெயிண்ட் பண்ணுவோம். ஸோ பெயிண்ட் பண்ணுறதுக்கு நம்ம அதிலே அவங்க சொன்னேன் அந்த கலர் பேக்கில் இருக்குது. அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்மளுக்கு மெயின் கலர் வந்து ஒரு ஆரஞ்சு வேணும். ஸோ கலர்ஸ் எல்லாம் நம்ம இப்போ பேலட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பெயிண்ட் பண்ணலாம். அது நம்ம பெயிண்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு க்ரோம் எல்லோ கொடுப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரெஷ்ஷில் லோட் பண்ணிட்டு தான் நம்ம இந்த க்ளேயில் ஒர்க் பண்ணோம். நிறைய எடுத்து அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்மூத் அண்ட் ஈவன் ஃபில்லிங் வராது. ஸோ லிட்டில் பை லிட்டில் ஆட் பண்ணி நம்ம வந்து கலர் இந்த க்ளேயில் ஃபில் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இது ஃபஸ்ட்டு கோட்டிங். ஃபஸ்ட் கோட் கொடுத்துட்டு நல்லா காயட்டும். காஞ்சதுக்கு அப்புறமா செகண்ட் கோட் கொடுங்க. ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணோம். இப்போ இந்த மாதிரி 8 பீசஸும் நம்ம ரெடி பண்ணோம். இங்கே பாருங்கள், 8 பீசஸ்லையும் நம்ம இந்த ஃபஸ்ட்டு கலர் கொடுத்தாச்சு. இப்போ அடுத்தது என்ன கலர்னு பார்ப்போம். நம்ம ஆரஞ்சு கலர் கொடுக்கலாமா? எல்லோ கொடுத்ததுக்கு மேலே இருக்கிற ஃபஸ்ட்டு கேப்பில் ஆரஞ்சு கொடுத்துருவோம் ஃபார் ஆல் த 8 பீசஸ். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த 8 பீசஸ்லேயும் ஒரு எல்லோ ஆரஞ்சு எல்லோ அந்த ஆர்டரில் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து இருக்கிற ஸ்மால் கேப், இந்த இடத்துல ஒரு கேப் இருக்குது, அதுக்கு மேலே இந்த ஹோலுக்கு கீழே ஒரு கேப் இருக்குது. அந்த 2 ஹோல்லையும் இப்போ செகண்ட் டைமாக இந்த ஒயிட் நம்ம அப்ளை பண்ணோம். ஏற்கனவே ஒயிட் கொடுத்துருக்கோம், பட் இருந்தாலும் இன்னும் நல்லா என்ஹான்ஸ்டாக தெரியறதுக்காக ஒரு செகண்ட் கோட் இப்போ ஒயிட் கொடுத்தா ரொம்ப அழகாக இருக்கும். கொடுக்கலாமா? இப்போ நம்ம கலர்ஸ்லாம் கொடுத்துட்டோம் இல்லையா. அதுக்கப்புறம் ஒரு பார்ட்டிஷனும் ஹைலைட் பண்ணுற மாதிரி பிளாக் அவுட்லைன் கொடுத்துட்டு இந்த ஒயிட்டில் மட்டும் கொஞ்சம் நம்ம டீட்டெயில்டு ஒர்க் பண்ண போகிறோம். அதை இப்போ பண்ணலாமா? ஜஸ்ட் அது கட்டம் கட்டமாக போடுங்க. ஈக்வி டிஸ்டன்ட்டில் போடணும். ரொம்ப கேப் இருக்கக்கூடாது. ஒரே டிஸ்டன்ட்டில் ஜஸ்ட் இந்த லைன்ஸ் மட்டும் போடுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் டீட்டெயில்டு ஒர்க் பண்ண போகிறோம். ப்ரஷில் வந்து பிளாக் லோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கீழே இந்த ஆரஞ்சு இருக்கு இல்லையா, அதில் வந்து நம்ம கர்வ்ஸ் போட போகிறோம். ஸோ இப்படி ரிவர்ஸில் வச்சுட்டு ஜஸ்ட் ஸ்கேலப் பேட்டர்னில் டிசைன் போடலாம். இது வந்து கேரளா மிரரில் ரொம்ப ஒரு காமன் டிசைன். இது ஃபஸ்ட்டு இந்த ஸ்கேலப் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒன் சைடாக கர்வ் கொடுத்து டாட் வைங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த ஆரஞ்சில் வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்கேலப் மாதிரி போட்டு ஒரு டாட் வச்சிட்டோம். அடுத்தது இந்த மெயின் எல்லோ பிக் சைஸ் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த பேட்ச்சு, அதில் வந்து நம்ம டீட்டெயில்டு ஒர்க் பண்ண போகிறோம். அதுக்கும் ஒன்ஸ் அகெயின் பிளாக் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு சென்டர் பீஸை ட்ரா பண்ணிட்டு அப்புறம் சைட்ஸ் ட்ரா பண்ணலாம். ஸோ சென்டர் ட்ரா பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ட்ரா பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு பீஸ். அப்புறம் 2 சைட்லேயும் ஆப்போசிட் ஃபேஸிங் பண்ணலாம். மாதிரி மற்ற எல்லா பீஸஸும் நம்ம ரெடி பண்ணணும்.
இப்போது இந்த இடத்துலையும் இந்த டாப்பில் மட்டும்தான் நம்ம கொஞ்சம் கலரிங் கொடுக்கணும். அந்த இடத்துல நம்ம கொடுக்க போகிற கலர் பார்த்தீங்கன்னா சாப் கிரீன். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், இதில் நம்ம இந்த டீட்டெயில் ஒர்க் பண்ணியாச்சு. இப்போ ஃபைனலாக நம்ம சாப் கிரீன் எடுத்துகிட்டு ஹைலைட் பண்ணுறதுக்கு ஒர்க் பண்ண போகிறோம். ஹைலைட் பண்ண வேண்டிய இடம் பார்த்திங்கன்னா இந்த டாப் போர்ஷன், அதுக்கப்புறமா இந்த உள்ள இந்த ஸ்மால் பேச்சஸ் இருக்கு இல்லையா அது, ப்ளஸ் இந்த பாட்டம் போர்ஷன் நம்ம வந்து சாப் கிரீன் அப்ளை பண்ணி இதை ஹைலைட் பண்ணலாமா? கிளே பீசஸ்லாம் பெயிண்ட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோம் இல்லையா, அதுக்கு மேலே வந்து அதை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி இந்த ரெசின் இதை நம்ம போர் பண்ணுவோம். இதோடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் இதில் கிளியராக கொடுத்துருக்கு. இந்த ஸ்மாலர் சைஸ் பாட்டில் இருக்கு இல்லையா, அதில் ஒரு போர்ஷன் எடுத்துக்கோங்க. பிக்கர் சைஸ்லேருந்து 3 போர்ஷன்ஸ் எடுத்து மிக்ஸ் பண்ணி ஏர் பபிள் இல்லாமல் நம்ம வந்து இந்த கிளே பீசஸில் இதை போர் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நம்ம போர் பண்ணி ரெடி ஆகிடுது. இந்த 8 பீஸும் நம்மளுக்கு ரெடி ஆகிடுது. இது வந்து சைடு அட்டாச்மெண்ட்ஸ் நான் முதலே உங்களுக்கு சொன்னேன் இல்லையா. ஸோ மெயின் பெண்டன்ட் வந்து இதே மாதிரி கேரளா மிரல் ஸ்டைலில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பெண்டன்ட்டில் இந்த 2 சைடில் வந்து கனெக்டர் ரிங் அட்டாச் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நம்ம இந்த பீசஸ்லாம் ஆட் பண்ணலாமா? இப்போது பெண்டன்ட்டில் வந்து நம்ம இந்த ஸ்மால் பிட்ஸ் ஆட் பண்ணோம் இல்லையா. ஸோ இதில் வந்து இந்த மாதிரி ஒரு பிளாக் கார்டு எடுத்துக்கோங்க. நான் எடுத்துக்கிற சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 70 சென்டிமீட்டர்ஸ். 70 சென்டிமீட்டர்ஸ் எடுத்துகிட்டு இந்த பீஸ்னுடைய பேக் சைடில், இந்த மெயின் பெண்டன்ட்னுடைய பேக் சைடில் கொஞ்சமாக க்ளூ போட்டு அரவுண்ட் ஒரு 3 சென்டிமீட்டர்ஸ்க்கு க்ளூ போட்டு இந்த கார்டை ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு அது இன்னும் ஃபர்தராக ஸ்டிஃபாக இருக்கிறதுக்காக இந்த டக் டேப் அது மேலே ஒட்டிடுங்க. இப்போ நம்மளுக்கு பேக் சைடில் ஒரு சைடு ரெடி ஆகிடுது. இப்போ இந்த சைட்லேருந்து நம்ம இந்த ஸ்மால் பீஸஸை ஆட் பண்ணிகிட்டே வருவோம். இப்போ ஃபஸ்ட்டு பீஸில் இந்த மாதிரி பொசிஷன் பண்ணிக்கோங்க. எல்லா பேட்டர்ன்ஸும் ஒரே மாதிரி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் மேலேருந்து இந்த கார்டு இப்படி கீழே பாஸ் பண்ணிவிட்டு இப்போ கீழ் சைட்லேருந்து இந்த டாப் ஹோல் இருக்கு இல்லையா, அது வழியாக இப்படி வெளியில் கொண்டு வந்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு பீஸ் ரெடி ஆகிடுது, அட்டாச் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து எவ்வளோ கேப் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஈவன் ஆட் இந்த இடத்துல ஒரு பீட் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு நல்ல அழகான ஒரு உடன் பீட் ஆட் பண்ணிக்கலாம். ப்ரிஃபரபிளி இதில் இருக்கிற அதே கலர் காம்பினேஷன் பார்த்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பீஸ் ஆட் பண்ணுறதுக்கு ஒன்ஸ் அகெயின் ஃப்ரம் த டாப் அண்ட் அகெயின் ஃப்ரம் த பாட்டம் டு த டாப். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து நம்ம செஞ்சு வச்சுக்கிற இந்த 8 பீஸ் இல்லை 10 பீஸ், உங்களுக்கு ஒரு லெங்க்த்து தெரியும் இல்லையா எவ்வளோ வேணும் அப்படின்ட்டு, உங்களுடைய ரிக்குவயர்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி அத்தனை நம்பர் ஆஃப் பீசஸ் இல்லை நீங்கள் ஆட் பண்ணிடணும். இப்போ நம்ம இந்த 7 பீசஸும் அட்டாச் பண்ணிட்டோம். இந்த லாஸ்ட் ஒன் இப்போ அட்டாச் பண்ணலாம் நம்ம. இப்போ பேக் சைடில் க்ளூ போட்டு அந்த டக் டேப் சொன்னேன் இல்லையா, அந்த டக் டேப்பால் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். சம்திங் யூனிக் அண்ட் எக்ஸ்க்ளூசிவாக இருக்கு இல்லையா, இது கீழே விழுந்தாலும் உடையாதுங்க. பிகாஸ் இட்ஸ் அ பெர்மனன்ட் கிளே. ஸோ இது வந்து பேக் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. இதே மாதிரி ஒரு பீஸ் செய்யுங்க. உங்கள் ஃபீட்பேக்கை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் வேற ஒரு ஐட்டமோட மீட் பண்ணுறேன். அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் ஜெய்ஸ்ரீ நாராயணன் கிரியேஷன்ஸ்.